என்னோட பேரு புவனேஸ்வரி. எனக்கு இப்போ 38 வயசு ஆகுது. நான் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த பாதிரிவீடு கிராமத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட கணவரோட பேரு பாலசுப்ரமணி. அவருக்கு 43 வயசு ஆகுது. என்னோட கணவர் ஒரு நெசவு தொழிலாளியா இருக்காரு. எனக்கு இப்போ கல்யாணமாகி 2 பசங்க இருக்காங்க. என் கிராமத்துல நிறைய பேரு நெசவு தொழிலாளியா தான் இருந்தாங்க. ஆனா அதுல போதிய அளவு வருமானம் இல்லாததுனால அந்த தொழிலை விட்டுட்டு வேற வேற வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் என்னோட கணவரும் நெசவு தொழிலை விட்டுட்டு வேறொரு வேலைக்கு போயிட்டாரு. என்னோட கணவர் டாஸ்மாக் ஊழியராக வேலை பார்க்குற டில்லி பிரசாத்தை டெய்லியும் அவரோட வீட்டில இருந்து அவர் வேலை செய்யக்கூடிய செங்குன்றத்துக்கு தன்னோட இருசக்கர வாகனத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் கூடவே அவருக்கு உதவியாக அவரோடையே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் அவரை திரும்பியும் அவரோட வீட்டுக்கு கொண்டு வந்து விடக்கூடிய ஒரு வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாரு. இதுக்காக காலையிலேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி போனாருன்னா நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே தான் வருவார். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா வீட்டுக்கு வர்றதுக்கே விடிய காலையில் 2 மணி கூட ஆகும். எங்களுக்கு போதிய அளவு வருமானம் இல்லாதனால நானும் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். இதுக்காக எங்களோட பகுதியில் இயங்கிட்டு வந்த ஒரு தறிக்கூடத்துக்கு தான் நான் வேலைக்கு போனேன். அந்த தறிக்கூடத்தை முத்து ஜெயம் அப்படிங்கிறவங்க தான் நடத்திட்டு வந்தாங்க. நான் அங்கே வேலைக்கு போனதுக்கப்புறமா எனக்கும் என்னோட முதலாளியான முத்து ஜெயத்துக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த பழக்கமானது நாளடைவில் எங்களுக்குள்ள தகாத உறவாகவும் மாறிச்சு. அவர் வேலையை முடிச்சுட்டு எல்லாருமே போனதுக்கப்புறமா நானும் என்னோட முதலாளியும் அந்த தறிக்கூடத்திலேயே உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். இப்படி நாங்கள் அடிக்கடி அவரோட உல்லாசமாக இருந்துட்டு என்னோட வேலையை முடித்து லேட்டாக தான் வீட்டுக்கு வருவேன். என்னோட கணவரும் காலையில் வேலைக்கு போயிட்டாருனா நைட்டு தான் வீட்டுக்கு வருவார். அதனால அவருக்கு நான் முத்து ஜெயத்தோட தகாத உறவில் இருக்க விஷயம் தெரியாது. இப்படியே எங்களோட தகாத உறவு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தொடர்ந்துக்கிட்டே போச்சு. நான் அடிக்கடி லேட்டாக வர்றதும் மற்ற பொண்ணுங்க எல்லாமே சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு போகிற விஷயமும் என்னோட கணவருக்கு அரசு புரிசலாக தெரிய வந்துச்சு. இதனால என்னோட கணவர் என் மேலே சந்தேகப்பட ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா என்னோட உறவினர் மூலமாக என்னை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார். அப்போ தான் எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா நானும் முத்து ஜெயமும் தனிமையில் இருந்துட்டு தான் நான் வீட்டுக்கு வர விஷயம் என்னோட கணவருக்கு தெரிய வந்துச்சு. என்னோட கள்ளக்காதலை தெரிஞ்சுக்கிட்டு என்னோட கணவர் என்னை கண்டிக்கவும் ஆரம்பித்தார். நீ கள்ளக்காதலை தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை திட்டினாரு. அது மட்டும் இல்லாமல் இனி நீ வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி என்னோட கள்ளக்காதலுக்கு இடையூறாகவும் இருந்தார். அதுக்கப்புறமா என்னோட கணவரோட பேச்சை கேட்டு நானும் வேலைக்கு போகாமல் வீட்டிலையே இருந்தேன். ஆனால் என்னால் முத்து ஜெயத்தை பார்க்காம அவரோட உல்லாசமாக இருக்கவே முடியல. நான் தவிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த சமயத்தில் தான் என்னோட பேசுகிறதுக்காக முத்து ஜெயம் ரகசியமாக எனக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்தாரு. அந்த ஃபோனில் தான் நானும் அவரும் அடிக்கடி பேசி பழகி திரும்பவும் எங்களோட காதலை தொடர்ந்துக்கிட்டு வந்தோம். ஒரு கட்டத்தில் முத்து ஜெயம் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீ இங்கே வேலைக்கு வந்தாதானே உன்னோட கணவருக்கு தெரியும். நீ 100 நாள் வேலைக்கு போகிறதா சொல்லிட்டு நீ கிளம்பி வந்துடு. நான் உன்னை அங்கே பிக்கப் பண்ணிக்கிறேன். நாம் 2 பேரும் வேறொரு இடத்துக்கு போயிட்டு திரும்பியும் தனிமையில் இருக்கலான்னு சொல்லி சொன்னார். அவரோட பேச்சை கேட்டு நானும் என்னோட கணவர்கிட்ட நான் இனி தறிக்கூடத்துக்கு வேலைக்கு போகலை, வருமானத்துக்காக நான் 100 நாள் வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன். இதனால் என்னோட கணவரும் சரின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா நான் 100 நாள் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என்னோட காதலனார முத்து ஜெயத்து கூட ரகசியமாக சந்திச்சு பழையபடி அவரோட உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன். இப்படியே நாங்கள் அடிக்கடி அவரோட உல்லாசமாக இருந்துக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் இந்த விஷயமுமே என்னோட கணவருக்கு தெரிஞ்சிடும்ன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வேலைக்கும் அவர் என்னை விட மாட்டார். அதுக்கப்புறம் என்னை நம்பி எங்கேயுமே அனுப்பவே மாட்டார். நான் என்னோட கள்ளக்காதலை தொடரவே முடியாது. இந்த விவகாரம் என்னோட கணவருக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நாம் அவரை கொலை பண்ணிட்டோன்னா நம்ம எப்பவும் போல் உல்லாசம் அனுபவிக்கலான்னு சொல்லி என்னோட காதலனான முத்து ஜெயத்துக்கிட்ட சொன்னேன். என் மேலே இருந்த மோகத்து காரணமாக என்னோட காதலனான முத்து ஜெயம் அதுக்கு சரின்னு சொல்லி சொன்னார். என்னோட கணவர் டெய்லியும் வேலை முடிச்சுட்டு நைட்டு 1 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வருவார். நாங்கள் அதை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முடிவு செஞ்சோம். இதுக்காக வெளியிலேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்தா அந்த ஊரில் இருக்கவங்க புதுசாக ஆட்கள் வர்றதை பார்த்தா கண்டிப்பாக சந்தேகம் வரும். அதனால எங்கள் ஊரில் இருந்த ஒரு சில பேரையே என்னோட கணவரை கொலை செய்கிறதுக்கு நாங்கள் கூட்டாளியாக சேர்த்துக்க முடிவு பண்ணோம். இதுக்காக முத்து ஜெயம் அவருக்கு தெரிஞ்ச எங்களோட பகுதியை சேர்ந்த ஹேமந்த், இன்பராஜ், சுரேந்திரன்னு சொல்லி அவங்க 3 பேர்கிட்டையும் பணத்தாசையை காட்டி எங்களோட திட்டத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக அவங்கள எங்கள் கூட கூட்டு சேர்த்துக்கிட்டாரு.
வழக்கம் போல என்னோட கணவர் அவரோட முதலாளியான டில்லி பிரசாத்தை டாஸ்மாக் கடையிலேருந்து கூட்டிட்டு வந்து அவரோட வீட்டில் விட்டுட்டு என்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாரு. நைட்டு நேரம் அப்படிங்கிறதுனால ஆள் நடமாட்டம் பெருசாவே இல்லை. இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட என்னோட காதலனான ஜெயமும் அவனோட கூட்டாளிகளும் சேர்ந்து அரிவாளால் என்னோட கணவரை சரமாரியாக வெட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா ஏரி பக்கத்தில் ஒரு குழி தோண்டி என்னோட கணவரோட உடலை புதைச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. வழக்கம் போல் நானும் 1 மணி 2 மணிக்கு வரக்கூடிய என்னோட கணவர் அன்னைக்கு வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்லி விடிஞ்சதுக்கப்புறமா இந்த தகவலை என்னோட சொந்தக்காரங்களுக்கு சொன்னேன். என் மேலே யாருக்கும் எந்த சந்தேகமுமே வந்துடக்கூடாதுன்றதுனால நைட்டு ஃபுல்லாக என்னோட கணவர் வரலன்னு சொல்லி என்னோட உறவினர்கிட்ட தகவல் கொடுத்தேன். அவங்களும் உடனடியாக என்னோட கணவரோட முதலாளியான டில்லி பிரசாத்துக்கு ஃபோன் பண்ணி இன்னும் ஏன் பாலசுப்ரமணி வீட்டுக்கு வரலன்னு சொல்லி என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு அவர் என்னோட கணவர் முதலாளியான டெல்லி பிரசாத் பாலசுப்ரமணி நேற்று நைட்டுக்கு என்னை வீட்டில் விட்டுட்டு அவர் எப்போவோ கிளம்பி போயிட்டாரு. அவர் எங்கே போனாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை வீட்டில் விட்டுட்டு தான் அவர் கிளம்பி போனாருன்னு சொல்லி சொன்னார். நைட்டு அவரை விட்டுட்டு பாலசுப்ரமணி எங்கே தான் போனான்னு சொல்லி தெரியலையேன்னு சொல்லி என்னோட உறவினர்கள் எல்லாமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா நிறைய இடங்களில் தேடி அலையவும் ஆரம்பித்தாங்க. அப்போது என்னோட வீட்டுக்கு பக்கத்துலேயே இரத்தக்கரையை அவங்க பார்த்துருக்காங்க. என்னோட கணவர் பயன்படுத்தக்கூடிய ஹெல்மெட்டும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அது கூடவே டிஃபன் பேக்கும் அங்கே ஒரு மூலையில் கிடந்திருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்த என்னோட ரிலேஷன்ஸ் இன்னுமுமே அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த இரத்தக்கரையை பின்தொடர்ந்தே போய் பார்த்துருக்காங்க. அந்த இரத்தக்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்துக்கு பக்கத்தில் ஒதுக்குப்புறமாக ஒரு பகுதி வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறமா அங்கே குழி தோண்டப்பட்ட அடையாளமும் இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்த அவங்க இன்னுமுமே அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. இது குறித்து உடனடியாக போலீஸாருக்கு தகவலுமே கொடுத்துருக்காங்க. போலீஸ் விரைந்து வந்து அந்த ஏரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கரையை ஒட்டி புதுசாக ஒரு பள்ளம் தோண்டப்பட்டிருக்கதை பார்த்துருக்காங்க. இதை அடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அந்த பள்ளத்தை தோண்டினப்போ தான் என்னோட கணவனான பாலசுப்ரமணி இரத்த வெள்ளத்தில் கைகால் உடைக்கப்பட்டு தலை வயிறு உட்பட பகுதிகளில் வெட்டப்பட்டு சடலமாக கிடந்தது தெரிய வந்துச்சு. பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சாங்க. என்னோட கணவர் காணாமல் போனதா பதிவு செஞ்ச வழக்கை கொலை வழக்காக மாற்றி விசாரணையை முடுக்கி விட்டாங்க போலீஸ். போலீஸ் நடத்தின விசாரணையில் தனிப்படை போலீஸாருக்கு கொலை செய்யப்பட்ட என் முதலாளி மேலே தான் சந்தேகம் ஏற்பட்டுச்சு. போலீஸார் என்கிட்ட வந்து விசாரித்தாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, என்கிட்ட ஃபோன் இருக்கிறது யாருக்குமே தெரியாது, அதை யார்கிட்டையும் நான் சொல்லவே இல்லை. போலீஸ்கிட்ட அழுதுகிட்டே நான் சொன்னேன், என் அம்மா கிட்ட பேசுறது கூட என்கிட்ட ஃபோன் இல்லை. என் மேலே உங்களுக்கு எதுவும் சந்தேகம் வந்ததுன்னா என்னை நீங்கள் சந்தேகப்பட வேணாம். என்னோட கணவரை யாரோ தான் திட்டமிட்டு கொலை செஞ்சுருக்காங்க, அவங்கள கண்டுபிடிங்கன்னு சொல்லி நான் கதறி அழுது நாடகம் போட்டேன். ஆனால் போலீஸ்க்கு என் மேலே தான் சந்தேகம் இருந்துச்சு. அந்த சந்தேகம் தீரவே இல்லை. போலீஸார் என்னோட நாடகத்தை நம்பலை. அவங்க என்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினாங்க. அதுக்கப்புறமா தான் நான் என்கிட்ட செல்ஃபோன் இருக்கிறதையும் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்னோட செல்ஃபோனை கைப்பற்றிய போலீஸார் நான் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணேன்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அப்போது என்னோட செல்ஃபோனுக்கு ஒரே ஒரு நம்பர்லேருந்து மட்டும்தான் அழைப்பு வந்துச்சு. அது என்னோட காதலனான முத்து ஜெயத்துக்கிட்டேருந்து மட்டும்தான் அந்த அழைப்பு வந்துருந்துச்சு. அதனால தொடர்ந்து யார் இந்த நபர், யார் இந்த முத்து ஜெயம்னு சொல்லி போலீஸ் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அவர் எங்களோட பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னும் போலீஸார் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் நடத்தின தீவிர விசாரணையில் எனக்கும் அவருக்கும் இருந்த தகாத உறவு தெரிய வந்துச்சு. எங்களோட தகாத உறவுக்கு இடையூறாக இருந்ததுனால தான் நாங்கள் திட்டமிட்டு என்னோட கணவரை கூலிப்படையை வச்சு நைட்டோட நைட்டாக கொலை செஞ்ச விஷயத்தையும் போலீஸார் கண்டுபிடிச்சிட்டாங்க. கொலை செஞ்சு நாங்கள் தான் உடலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரிக்கரையில் புதைச்சோம் அப்படிங்கிறதையும் போலீஸார் கண்டுபிடிச்சாங்க. இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்ததுக்கப்புறமா என்னையும் என்னோட காதலனான முத்துஜெயத்தையும் போலீஸார் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ஆஜர் பண்ணி சிறையில் அடைச்சாங்க. இது கூடவே இந்த கொலைக்கு எங்களுக்கு உதவியாக இருந்த ஹேம்நாத், இன்பராஜ், சுரேந்திரன் 3 பேர்த்தையுமே சேர்த்து மொத்தமாக 5 பேரையும் போலீஸ் கோர்ட்டில் ஆஜர் பண்ணி சிறையில் அடைச்சாங்க. என்னோட தகாத உறவுக்கு என்னோட கணவர் இடையூறாக இருந்ததுனால நானே கூலிப்படையை வச்சு என்னோட கணவரை கொலை செஞ்சு பக்கத்தில் இருந்த ஏரியில் புதைச்ச சம்பவம் தெரிஞ்சு அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. தன்னோட தகாத உறவுக்கு கணவர் இடையூறாக இருந்ததுனால கூலிப்படையை வச்சு கணவரை கொலை செஞ்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியில் புதைச்ச சம்பவத்தை கேட்டு அந்த ஊரில் இருந்த மக்கள் எல்லாமே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்துச்சு.
இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.